நீங்க மோஸ்ட் ப்ராபப்ளி ஜப்பான் இஸ் டர்னிங் ஃபோர் ஸ்டெப் இன்டு எலக்ட்ரிசிட்டி யூசிங் பீசோ எலக்ட்ரிக் டைல்ஸ் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் நிறைய ரீல்ஸ் கீழே பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக அது என்னன்னா, ஜப்பான் வந்து பீசோ எலக்ட்ரிக் டெக்னாலஜி மூலயமா நம்ம ஃபோர் ஸ்டெப் வச்சு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறாங்க. அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் பீசோ எலக்ட்ரிக் டெக்னாலஜி தெரிஞ்சுக்கணும். பீசோ எலக்ட்ரிக் டெக்னாலஜினா என்னன்னா, இட் கன்வெர்ட்ஸ் மெக்கானிக்கல் ப்ரெஷர் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ யூசிங் சம் ஸ்பெஷலிஸ்ட் சப்ஸ்டன்ஸ், குவாட்ஸ் ஆர் சம் செராமிக்ஸ் ஆர் சம் பயாலஜிக்கல் சாம்பிள்ஸ். சரி, இதை எப்படி வந்து அவங்க பண்ணுறாங்கன்னா, 2008 ஜப்பானில் ரொம்ப பிஸியான ஸ்டேஷனான ஷுபியா ஸ்டேஷனில் வந்து நடக்கிற பாதையில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியலாக மேடப் பண்ண டைல்ஸ் வந்து பொறுத்துறாங்க. இப்படி அவங்க பொறுத்துனது பார்த்தீங்கன்னா, மக்கள் அது மேலே நடக்க பார்த்தீங்கன்னா அந்த மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்து அந்த டைல்ஸில் நல்லா அழுத்தும் போது அங்கே எலக்ட்ரிக் எனர்ஜி கிரியேட் பண்ணுது. ஸோ அந்த எலக்ட்ரிக் எனர்ஜி 2008 பார்த்தீங்கன்னா 0.1 வாட் வந்து கிரியேட் ஆகுது எனர்ஜி. பட் இப்போ அந்த டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆக பார்த்தீங்கன்னா 30 வாட்ஸ் கிரியேட் பண்ணுது. ஸோ ஒரு நாளைக்கு 24 lakh பீப்புள் ஒவ்வொரு ஸ்டெப் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ எனர்ஜி கிரியேட் ஆகுது. அந்த கிரியேட் பண்ண எனர்ஜி மூலயமா அங்கே இருக்கிற ஸ்டேஷன்ஸ் டிஸ்பிளேஸ், எல்இடிஸ் அந்த ஸ்டேஷன் முழுக்க அந்த எனர்ஜி யூஸ் பண்ணுறாங்க. ஜப்பானில் நிறையா பிக் சிட்டிஸில் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்கமிங் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அதே டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஸ்டேடியம், பார்க்கு அண்ட் சம் அதர் பிளேசஸ் பொறுத்து அங்கேருந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணாமல் யோசிச்சிருக்காங்க. இது மூலியமாக பார்த்தீங்கன்னா காஸ்ட்டும் கம்மியாகுது, சஸ்டைனபிள் எனர்ஜியாகவும் இருக்குது. சென்னையில் எக்மோர் ஸ்டேஷன், சென்ட்ரல் ஸ்டேஷன், அண்ணா சாலை, டி நகர் இது போல பிஸியாக இருக்க இடத்துல இதே டெக்னாலஜி யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணால் எப்படி இருக்கும்? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.